أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நிறைய நன்மைகளை நம்ம அல்லாஹுவை நோக்கி மீளணும் அப்படிங்கிற எண்ணத்தோட முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அல்லாஹ் நம்ம அனைவரோட முயற்சிக்கும் கூலி கொடுப்பானாக இன்ஷா அல்லாஹ். சுவனத்தில் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து நம்ம சில திக்ருகளை பற்றி கற்றுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு திக்ரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன திக்ர் அப்படின்னா, ரொம்ப சின்ன வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையுடைய திக்ர் தான் அது. அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை தெரியாமலும் அதுக்கான ஆழத்தை புரியாமலும் அந்த திக்ரனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிது அப்படிங்கிறத தெரியாமலே இவ்வளவு நாள் நம்ம அந்த திக்ரை ஓதிட்டு இருந்திருப்போம். இன்னும் சில நேரங்களில் நம்ம தவறான இடங்களில் தான் இந்த திக்ரை பயன்படுத்திட்டு இருப்போம். அப்படி ஒரு திக்ரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு திக்ர் நமக்கு நிறைய பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய பொருளாதார ரீதியான ஒரு தவிப்புக்கான விடையாகவும் இருக்குது. நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள்லேருந்து நம்ம வெளிவரதுக்கு இது ஒரு வழியாக நமக்கு இருக்குது. இது மட்டும் அல்லாது சில நேரங்களில் நமக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் நம்ம மனசில் ஒரு இறுக்கம் இருக்கும். அந்த இறுக்கத்திலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வர்றதுக்குரிய வழியாகவும் இந்த திக்ர் இருக்குது அப்படின்னு அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அது என்ன திக்ர் அப்படின்னா, அஸ்தகுஃபிருல்லா, அல்லாஹ் உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான். பொதுவாக நம்ம இந்த வார்த்தையை எப்போ கேட்போம்? நம்ம ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டா அஸ்தோஃபிர்லா சொல்லிடுவோம். இல்லை ஏதாவது ஒரு தவறான எண்ணம் வந்தால் நம்ம அஸ்தோஃபிர்லா சொல்லுவோம். அதை தவிர்த்து நம்ம இதை ஒரு திக்ராக பயன்படுத்துகிறோமா? சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர்னு அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளையும் அல்லாஹ்வுடைய வல்லமையை போற்றக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம திக்ராக பயன்படுத்துகிற மாதிரி, இறைவா உன்னிடம் நான் மன்னிப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம திக்ராக பயன்படுத்துகிறோமா? இமாம் ஹசனுல் பஸ்ரி அவங்கக்கிட்ட ஒரு 3 மனிதர்கள் வராங்க. 3 மனிதர்களும் அவங்களுடைய 3 குறைகளை அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப ஏழ்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு இமாம் அவர்கிட்ட, நீங்கள் அஸ்தகுஃபிருல்லா அதிகமாக சொல்லுங்கள், இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் அதிகம் திக்ர் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு மனிதர் வராரு, அவர் எங்களுக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்டையும் இதே வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்க. 3ஆவதாக ஒரு மனிதர் வராரு, எங்களுக்கு குழந்தை செல்வமே இல்லை, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கும் இமாம் சொல்கிறாங்க, நீங்கள் அஸ்தகுஃபிருல்லாவை அதிகமாக சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த 3 மனிதர்களும் போனதுக்கப்புறம் இமாம் ஹசனுல் பஸ்ரியுடைய மாணவர்கள் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, 3 பேரும் வெவ்வேறு சூழல்களுக்காக உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டாங்க, ஒரு ஆலோசனை கேட்டாங்க. 3 பேருக்கும் நீங்கள் ஒரே விஷயத்த சொல்லி அனுப்பிச்சிங்களே, ஏன் அப்படின்னு. அப்போ இமாம் ஹசனுல் பஸ்ரி சொல்கிறாங்க, அஸ்தகுஃபிருல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆழமாக உணர்ந்து அல்லாஹ்வை தியானிக்கும் அடியாருக்கு அவருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சூரா நூஹுடைய வசனத்தை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. சூரா நூஹுடைய 10வது வசனத்தில் நூஹ் நபி தன்னுடைய உம்மத்துக்கு செஞ்ச ஒரு உபதேசத்தை அல்லாஹ் இங்கே நமக்கு ஒரு படிப்பினையாக எடுத்து காட்டுறான். நூஹ் நபி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன், அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான், அன்றியும் அவன் உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான், இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான், உங்களுக்காக ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான். அல்ஹம்துலில்லா. அப்போ பாருங்கள், அஸ்தகுஃபிருல்லா அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த ஒரு திக்ரை ஓதுறதால இம்மையிலையும் நமக்கான பயன் இருக்குது. ஒரு நெருக்கடி இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குது. நாளை மறுமையிலையும் ஆறுகள் ஓடக்கூடிய ஸ்வர்க்கத்துக்கு உங்களுடைய இறைவன் உங்களை அனுப்புவான் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுக்குறாங்க. இப்போ இதை தான் இமாம் ஹசனுல் பஸ்ரி மேற்கோளாக காட்டுறாங்க. இந்த ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அப்படின்னு. நமக்கு நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா? எந்த தேவையுமே இல்லையா? நம்ம ரப்புக்கிட்ட கையேந்தி துவா கேட்குறதுக்கு நம்ம எந்த விஷயமுமே நம்மள்கிட்ட இல்லையா? இருக்குதானே? நம்ம ரப்புக்கிட்ட கேட்குறதுக்கு நமக்கு எத்தனை ஆயிரம் விஷயங்கள் இருக்குது.
அப்போது எல்லா விஷயங்களையும் நினைவு கூர்ந்து என்னால் கேட்க முடியலை அப்படின்னா, உங்களால் முடியும் போதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லான்ற ஒரு திக்ரை ஓதிக்கிட்டே இருங்க. இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு சுகமானதாக மாற்றி தர்றான். இது அல்லாஹுடைய வாக்குறுதியாக இருக்குது. இன்னும் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதன் தொடர்ந்து தன்னுடைய இறைவன்கிட்ட மன்னிப்பு தேடிட்டே இருந்தான் அப்படின்னா, இறைவனிடம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்கும் அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனுடைய கவலைகள்லேருந்து வெளிவரதுக்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சூழல் இருக்கும். நம்மளை சுற்றி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். இது எப்படா முடியும், இதிலேருந்து நான் எப்போ தான் வெளியில் வருவேன் அப்படின்னு ஒரு விரக்தி நம்மளுக்கு இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், என்னிடம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்கும் அடியாருக்கு நான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கான பாதையை ஏற்படுத்துகிறேன். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னும் யார் அல்லாஹ் கிட்ட தொடர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய பதட்டத்திலிருந்து ஒரு ஆறுதலை அளிக்கிறான், ஒரு விடுதலை அளிக்கிறான். தொடர்ந்து அவங்க ஏதாவது ஒரு பதட்டத்தில் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அதிலிருந்து அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ரிலீஃபை ஏற்படுத்துகிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்கின்றானோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் அவன் அறியாத புறத்திலிருந்து உதவியை கொண்டு வந்து சேர்ப்பான். நமக்கு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு உதவியை தேடிட்டு தானே இருப்போம். யா அல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு புறத்திலிருந்து ஒரு உதவியை கொண்டு வந்து கொடு, அந்த உதவியால் என்னுடைய மொத்த வாழ்க்கையும் மாறணும், எங்கேருந்தாவது எனக்கு உன்னுடைய உதவியை என்கிட்ட கொண்டு வந்து சேரு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்காத நாட்கள் இருக்குமா? அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தொடர்ந்து மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி. நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு திக்ர் அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு திக்ர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை பெற்று தருதுன்னு பாருங்கள். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, தன்னுடைய தோழரான அபூபக்கர் சித்திக், சொர்க்கத்துக்கு சான்று சொல்லப்பட்ட இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவ மன்னிப்புக்கான ஒரு துவாவை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸின் அப்படிங்கிற துவாவை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போது மன்னிப்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் பாவங்கள் செய்கிறதே இல்லையா? எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம், அதுக்காக எத்தனை முறை நம்ம ரப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம ஒரு சாதாரண மனிதன்கிட்ட கேட்குற மன்னிப்பு மாதிரி இல்லை நம்ம ரப்புக்கிட்ட கேட்கக்கூடிய மன்னிப்பு. இங்கே பூமியில் நம்ம ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வெளியில் சொல்லுவாங்களே தவிர மனமாற நம்மளை மன்னிச்சிருப்பாங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். ஆனால் நம்ம ரப் அல் கஃபூராவும் அல் கஃபாராவும் இருக்க நம்மளுடைய ரப்பு எப்படி மன்னிக்கிறான் தெரியுமா? யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம மனமுருகி ஒரு முறை கேட்டாலே நம்மளுடைய ரப் நம்மளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். என் அடியான் என்கிட்ட என்ன கேட்குறான், என்னுடைய மன்னிப்பை வேண்டானா, நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கான். தன்னுடைய இந்த குணத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் 8வது அத்தியாயத்துடைய 33வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறான், வமா கேன் அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை. சுபஹானல்லாஹ். அப்போது நம்ம அல்லாஹ் கிட்ட தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நமக்கு கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். மன்னிக்கக்கூடிய ரப்பு தயாராக இருக்கும்போது மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்கள் நம்ம எங்கே போயிட்டோம், நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இந்த மன்னிப்பை கேட்குறத விட வேறு என்ன நமக்கு வேலை, வேறு யார்கிட்ட போய் நம்ம இந்த மன்னிப்பை கேட்க முடியும்? மறுமை நாள் நெருங்கும் போது என்னுடைய உயிர் என்னுடைய தொண்டை குழியை அடையும் போதோ இல்லை அல்லாஹ் முன்னாடி என்னுடைய ஏடுகளை சுமந்துட்டு நான் நிற்கும் போதோ என் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு நான் நினைக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? உயிரோடு வாழும்போது நான் ஆரோக்கியமாக இருக்கும்போதே என்னுடைய பாவங்களுக்காக என் ரப்புக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாமா?
நாமும் அஸ்தக்ஃபிருல்லா அப்படிங்கிற வார்த்தையை இனிமே அர்த்தம் உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருப்போம். எவ்வளவோ திக்ர்கள் இருக்குதானே, அல்லாஹ்வை புகழக்கூடிய எத்தனையோ திக்ர்கள் இருக்கும்போது அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த திக்ரு அவ்வளவு முக்கியமானதா? இமாம் ஃபுதைல் கிட்ட கேட்குறாங்க, ஒரு மனிதன் எப்படிப்பட்ட திக்ர் செய்யணும்? அல்லாஹ்வை புகழக்கூடிய திக்ர் செய்யணுமா, இல்லை மன்னிப்பு வேண்டிய திக்ர் செய்யணுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு இமாம் ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. உங்களுடைய ஆடையில் ஒரு கரை பட்டிருக்கு. அந்த கரையை நீங்கள் சுத்தம் செய்யாமல் அந்த ஆடையை இன்னும் நீங்கள் அழகுபடுத்துகிறீங்க. அது மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய தஸ்பீகுகள் எல்லாமே. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் திக்ர் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆடையை சுத்தம் செய்யாமல் அழகுபடுத்துறதுக்கு சமம். தூய்மைப்படுத்தாமல் மேலும் மேலும் மெருகேற்றிக்கிட்டே போகிற ஆடை என்ன அழகான ஆடையாவாக இருக்கும். அதை சுற்றி எவ்வளவு அழகான பொருட்கள் நீங்கள் வச்சு அதை அலங்கரித்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கரை தான் எல்லாருடைய கண்கள்லையும் படக்கூடியதாக இருக்கும். அதே போல தான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் வெறும் புகழக்கூடிய அல்லாஹுடைய வல்லமைகளை போற்றக்கூடிய வார்த்தைகளை மட்டும் திக்ரா பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு மனிதருடைய நிலைக்கு சமம். நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய திக்ர் எல்லாம் உங்களுடைய அழுக்குகளை போக்காமல் இன்னும் உங்களை அலங்கரிப்பதற்கு சமமாக இருக்கும். இப்போது மன்னிப்புக்குரிய வார்த்தையான இந்த அஸ்தக்ஃபிருல்லா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக நினைவு கூறுபவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஒரு முறை தஹஜ்ஜுடைய நேரத்துலையும் இல்லை நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்துலையும் கைகளை உயர்த்தி அஸ்தக்ஃபிருல்லா அப்படிங்கிற ஒரு திக்ரை அதனுடைய ஆழம் புரிஞ்சு அது நமக்கு எவ்வளோ நன்மைகளை பெற்றுத்தருது, எப்படி நம்மளுடைய எல்லா இறுக்கங்கள்லேருந்தும் நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குது, அல்லாஹ்வுடைய உதவி அறியாத புறத்திலிருந்து நமக்கு வந்து சேர்றதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த திக்ரை ஓத ஆரம்பிங்க. இந்த திக்ரை நிப்பாட்டுறதுக்கு நம்மளுடைய நாவுகள் முன் வராது. எவ்வளவு நேரம் நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய உள்ளம் அதில் லயிச்சு இன்னும் அந்த வார்த்தையை உங்களை தொடர சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போது இப்படிப்பட்ட வார்த்தையை தொடர்ந்து திக்ர் செய்யக்கூடிய மனிதர்களாகவும் இதன் மூலம் பெறக்கூடிய நன்மைகளை முழுமையாக அடையக்கூடிய மனிதர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருளணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.